ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஷ்மி மேக்ஸ். ஆர்ஆர்பி குரூப் டிக்கான ரிவிஷன் கிளாஸஸ் பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு குரூப் டில எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய முக்கியமான கரண்ட் அஃபேர் கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ண போறோம். குரூப் டி பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் அவேர்னஸ்ல 20 கொஸ்டின் வந்து கேட்பாங்க. இதுல கரண்ட் அஃபேர்ல இருந்து 10ல இருந்து 15 கொஸ்டின் வரைக்கும் கன்ஃபார்மா நம்ம எதிர்பார்க்கலாம். கடைசி 8 மாசத்தோட கரண்ட் அஃபேரை நல்லா படிச்சுக்கோங்க. நவம்பர், டிசம்பர் 2025, ஜனவரி 2026ல இருந்து ஜூலை 2026 வரைக்கும் இருக்கிற கரண்ட் அஃபேரை தெளிவா படிச்சுக்கோங்க. இந்த கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே ஒன்லைனரா டாப் 4000 பிளஸ் ஒன்லைனராவும் டீடைல்டு எக்ஸ்பிளனேஷனையும் நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல வந்து ப்ரொவைட் பண்ணிருக்கோம். ஸோ அது வந்து சிஏ கோர்ஸ்ல தான் உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணிருக்கோம். இதோட ஃபீஸ் வந்து 999 லைஃப் டைம் வேலிடிட்டி. ஆனா குரூப் டிக்கு கரண்ட் அஃபேர் படிக்கிற ஸ்டூடெண்ட் வந்து 199 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். இதுதான் டீமோட வாட்ஸ்அப் நம்பர். இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் குரூப் டி சிஏன்னு மெசேஜ் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம இப்ப ரீசெண்டா யூடியூப்லயும் நம்ம கரண்ட் அஃபேருக்கான கிளாஸஸ் வந்து கொண்டு போனோம். இதுலயே பாத்தீங்கன்னா பிப்ரவரியில இருந்து ஜூன் வரைக்கும் இருக்கிற கரண்ட் அஃபேர் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இன்னைக்கு ஜனவரி 2026ஓட டாப் 300 பிளஸ் கரண்ட் அஃபேர் கொஸ்டின் வந்து டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ லாஸ்ட் மினிட்ல இந்த ஒன்லைனராவது நல்லா தெளிவா படிச்சிருங்க. ஓகே. அதே மாதிரி அப்கமிங்ல என்டிபிசியோட நோட்டிபிகேஷன், அடுத்த குரூப் டியோட நோட்டிபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ண போறாங்க. என்டிபிசிக்கான செலக்ஷன் பேட்ச் வந்து நம்ம ஆப்ல ஸ்டார்ட் பண்ணதுனால ஆல் இன் ஒன் கோர்ஸுக்கு இன்னைக்கு ஆஃபர் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம். இன்னைக்கு ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல லைஃப் டைம் வேலிடிட்டியில ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் 2499 பே பண்ண வேண்டாம். நீங்க வந்து 1999 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். இதுதான் டீமோட வாட்ஸ்அப் நம்பர். இந்த நம்பரை லக்ஷ்மி மேக்ஸ்ன்னு சேவ் பண்ணிட்டு இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் ஆல் இன் ஒன்னு மெசேஜ் பண்ணுங்க. அதே மாதிரி கரண்ட் அஃபேர்ல ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் ஐ வாண்ட் குரூப் டி சிஏன்னு மெசேஜ் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. Who has become the second Indian woman cricketer after Mithali Raj to reach 10,000 international runs? மித்தாலி ராஜுக்கு பிறகு 10,000 சர்வதேச ரன்களை எட்டிய இரண்டாவது இந்திய பெண் கிரிக்கெட் வீராங்கனை யார் அப்படின்னா ஸ்மிருதி மந்தானா. நேம் த ஃபர்ஸ்ட் உமன் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் பங்களாதேஷ் who passed away at the age of 80 on 30 டிசம்பர். டிசம்பர் 30ல தன்னோட 80வது வயதில் காலமான பங்களாதேஷோட முதல் பெண் பிரதமர் யார் அப்படின்னா பேகம் கலிதா ஜியா. பேகம் கலிதா ஜியா. Where did the DRDO conduct the first successful flight test of the Pinaka Long Range Guided Rocket Integrated Test Range, சந்திப்பூர், ஒடிஷா. அதாவது பினாக்கா நீண்ட தூர வழிகாட்டப்பட்ட ராக்கெட்டின் முதல் வெற்றிகரமான சோதனை ஓட்டத்தை டிஆர்டிஓ எங்க நடத்திச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா சந்திப்பூர், ஒடிஷால வந்து நடத்தியிருக்காங்க. Who won the men's ஃபைட் வேர்ல்டு ரேபிட் சாம்பியன்ஷிப் 2025 டைட்டில்? 2025ஆம் ஆண்டுக்கான ஃபைட் உலக ரேபிட் சாம்பியன்ஷிப் பட்டத்தை வென்றவர் யார் அப்படின்னா மேக்னஸ் கர்ல்சன். இவர் வந்து நார்வேயை சேர்ந்த செஸ் பிளேயர். 100% Australian tariff lines will be zero duty for Indian exports from which of the following dates? எந்த தேதியிலிருந்து இந்திய ஏற்றுமதிக்கான 100% ஆஸ்திரேலிய வரி கோடுகள் பூஜ்ஜிய வரி விகிதமாக இருக்கும் அப்படின்னா 1 ஜான்வரி 2026ல இருந்து. Where did President Murmu, Draupadi Murmu, attend centenary celebrations of the Old Chiki script of the Sandali language? சந்தலி மொழியின் ஓல்ட் சிக்கி எழுத்து முறையின் நூற்றாண்டு விழாவில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு எங்கு கலந்து கொண்டார்? எங்க அப்படின்னா ஜம்தேஷ்பூர்ல. Government approved a project to protect the breeding habitats of which type of birds in the Ganga basin? கங்கை சமவெளியில் எந்த வகையான பறவைகளின் இனப்பெருக்க வாழ்விடங்களை பாதுகாக்கும் திட்டத்திற்கு அரசாங்கம் ஒப்புதல் அளித்துள்ளது? சோ எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா மணல் திட்டுல கூடு கட்டக்கூடிய பறவைகளுக்கு. அடுத்த கொஸ்டின். நர்சாபுரம் லேஸ் கிராஃப்ட் that was recently seen in news associated with which state? சமீபத்துல செய்திகள்ல காணப்பட்ட நர்சாபுரம் லேஸ் கிராஃப்ட் வந்து எந்த மாநிலத்துடன் தொடர்புடையது அப்படின்னா ஆந்திர பிரதேசத்தோடு தொடர்புடையது. which of the following has developed India's first indigenously built MRI scanner? இந்தியாவுல உள்நாட்டுல தயாரிக்கப்பட்ட முதல் MRI ஸ்கேனர் வந்து உருவாக்கியது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா வாக்சல் கிரிட்ஸ். Who has launched India's first ever national level organized crime network database? இந்தியாவின் முதலாவது தேசிய அளவிலான கூட்டு சதி குற்ற நெட்வொர்க் தரவுத்தளத்தை தொடங்கியவர் யார் அப்படின்னா அமித்ஷா. ஓகேவா? சோ ஆர்கனைஸ்டு கிரைம் நெட்வொர்க் டேட்டாபேஸ தொடங்கினவர் யாரு அப்படின்னா உள்துறை அமைச்சர் அமித்ஷா. Who has secured women's single title at the 87th Senior National Badminton Championship? 87வது தேசிய பேட்மிண்டன் சாம்பியன்ஷிப் போட்டியில மகளிர் ஒற்றையர் பட்டத்தை வென்றவர் யார் அப்படின்னா சூர்யா கரிஷ்மா தாமிரி. Which state government launched the Green to Gold initiative to promote industrial hemp cultivation? தொழில்முறை கஞ்சா சாகுபடியை ஊக்குவிப்பதற்காக Green to Gold
என்ற திட்டத்தை தொடங்கிய மாநில அரசு எது அப்படின்னா ஹிமாச்சல் பிரதேஷ். Who has been appointed as chairman and managing director of FCI, Food Corporation of India? இந்திய உணவு கழகம்னு சொல்லக்கூடிய ஃபுட் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியாவோட தலைவர் மற்றும் நிர்வாக இயக்குனராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார் அப்படின்னா ரவீந்திரகுமார் அகர்வால். Who became the first bowler to take 8 wickets in a men's T20 international? ஆண்களுக்கான T20 சர்வதேச போட்டியில 8 விக்கெட்டுகளை வீழ்த்திய முதல் பந்து வீச்சாளர் யார் அப்படின்னா சோனம் யாஷே. Deepthi Sharma became the highest wicket taker in women's T20 by surpassing which player? மகளிர் T20 சர்வதேச போட்டிகள்ல எந்த வீராங்கனைய முந்தி தீப்தி சர்மா வந்து அதிக விக்கெட் வீழ்த்தியவர் ஆனார்? சோ யார முந்தி அப்படின்னா மேகன் ஷட். Which country announced peace prize for Donald Trump in 2026? டொனால்ட் ட்ரம்ப்புக்கு அமைதி பரிசு அறிவித்த நாடு எது அப்படின்னா இஸ்ரேல். Which country will host the AI Impact Summit scheduled in February 2026? பிப்ரவரி 2026ல நடைபெற திட்டமிடப்பட்டுள்ள AI Impact மாநாட்டை யார் நடத்த போறாங்க அப்படின்னா நம்ம இந்தியா. Saudi Arabia carried out airstrikes on Mukalla, a port city of which country? சவுதி அரேபியா எந்த நாட்டின் துறைமுக நகரான முர்காலா மீது வான்வழி தாக்குதல்களை நடத்தியது அப்படின்னா ஏமன். அடுத்த கொஸ்டின், ரோக்தாஸ்கர் ஃபோர்ட் தட் வாஸ் ரீசன்ட்லி சீன் இன் நியூஸ், இது எங்க இருக்கு? இந்த ரோக்தாஸ்கர் ஃபோர்ட் வந்து எங்க இருக்கு அப்படின்னா பீகார்ல இருக்கு. சமீபத்துல செய்திகள்ல காணப்பட்ட ரோக்தாஸ்கர் கோட்டை வந்து எந்த மாநிலத்துல இருக்குன்னா பீகார்ல இருக்கு. இதை வந்து ஸ்டாட்டிக் ஜிகேவா கேட்கலாம். An Indian-led study warns that the fungus is becoming more dangerous. What is the name of fungus? இந்திய தலைமையிலான ஆய்வு ஒன்று ஒரு பூஞ்சை வந்து ரொம்பவும் ஆபத்தானது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த பூஞ்சையோட நேம் என்ன அப்படின்னா கேண்டிடா ஆரிஸ். Who has been appointed as chairman and managing director of FCI, Food Corporation of India? ஓகேவா, சோ இது பார்த்துட்டோம். யாரு? ரவீந்திரகுமார் அகர்வால். Jyoti Bishnu International Arts Center was inaugurated by Union Home Minister Amit Shah in which city? ஜோதி விஷ்ணு சர்வதேச கலை மையத்தை மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா எங்க தொடங்கி வச்சிருக்காரு அப்படின்னா கவுஹத்தி, அசாம்ல. YJ-20 hypersonic anti-ship missile is developed by which country? ஹைப்பர்சோனிக் கப்பல் அதாவது YJ-20 எதிர்ப்பு ஏவுகணையை உருவாக்கிய நாடு எது அப்படின்னா சைனா. Which organization successfully conducted the maiden flight test of the Pinaka long range guided rocket? அதாவது இது இப்பதான் பார்த்தோம் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி. பினாக்கா நீண்ட தூர வழிகாட்டப்பட்ட ராக்கெட்டின் முதல் சோதனை ஓட்டத்தை வெற்றிகரமாக எந்த அமைப்பு நடத்தியது அப்படின்னு பாத்தீங்கன்னா DRDO, டிஃபென்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன். குளோபல் ஃபேமிலி டே, உலகளாவிய குடும்ப தினம் எப்போ அப்படின்னு பாத்தீங்கன்னா 1 ஜான்வரி. ஓகேவா, சோ 1 ஜான்வரி தான் உலக குடும்ப தினம். Which organization has notified India's first dedicated standard IS 19445/2025 for bomb disposal systems? வெடிகுண்டு மற்றும் அமைப்புகளுக்கான இந்தியாவின் முதல் பிரத்யேக தரநிலையான IS 19445/2025 அறிவித்த அமைப்பு எது அப்படின்னா பியூரோ ஆஃப் இந்தியன் ஸ்டாண்டர்ட்ஸ் சொல்லக்கூடிய BIS. Nuclear capable arsenic missile system has been deployed by which country? ஆயுதங்களை ஏந்தி செல்லக்கூடிய ஆர்ஷ்னிக் இல்லனா ஓர்ஷ்னிக் ஏவுகணை அமைப்பை நிலைநிறுத்தியுள்ள நாடு எது அப்படின்னா ரஷ்யா. Which institute launched the Param Rudra supercomputer, which is first supercomputer in Bihar? பீகாரின் முதல் சூப்பர் கம்ப்யூட்டரான பரம் ருத்ரா, ஓகேவா, சூப்பர் கம்ப்யூட்டரை தொடங்கிய நிறுவனம் எது அப்படின்னா IIT பாட்னா. ஓகேவா, ஸோ IIT பீகார்னு சொல்லலாம், இல்லை IIT பாட்னா. அடுத்த கொஸ்டின், which state has become the first in India to establish a national artificial intelligence research institution? Who has been என்ன சொல்லியிருக்காங்க, தேசிய செயற்கை நுண்ணறிவு ஆராய்ச்சி நிறுவனத்தை நிறுவிய முதல் மாநிலம் எது அப்படின்னா குஜராத். Who has been appointed as chairman and managing director of FCI? அதாவது வந்திருந்த கொஸ்டினை திருப்பி காப்பி பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ இது வந்து முக்கியமான கொஸ்டின். ஓகேவா, ஸோ FCI யோட தலைவர் மற்றும் நிர்வாக இயக்குனர் யார் அப்படின்னா ரவீந்திரகுமார் அகர்வால். Where was India's first 3D Plex aqueous angiography with iStent performed? இந்தியாவின் முதல் 3D Plex aqueous angiography with iStent எங்கு செய்யப்பட்டது அப்படின்னா ஆர்மி ஹாஸ்பிட்டல் டெல்லியில. Recently, who won the World Rabbit and Blitz Chess Championship for the 9th time? சமீபத்துல 9வது முறையாக உலக ராபிட் மற்றும் பிளிட்ஸ் செஸ் சாம்பியன் பட்டத்தை வென்றவர் யார் அப்படின்னா கர்ல்சன், மேக்னஸ் கர்ல்சன். Recently, where will the headquarters of Goa's proposed 3rd district be located? கோவாவின் முன்மொழியப்பட்ட 3வது மாவட்டத்தோட தலைமையகம் எங்கு அமைய உள்ளது அப்படின்னா கியூபெம்ல.
Who will succeed Warren Buffett as CEO of Berkshire Hathaway? ஸோ என்ன சொல்லியிருக்காங்க இதுல, ஹேத்தாவேயின் தலைமை நிர்வாக அதிகாரியாக வாரன் பஃபட்டுக்கு பிறகு யாரு பதவி ஏற்க போறாங்க அப்படின்னா கிரேக் ஏபல். India's first bullet train project is progressing as planned and will be ready for operation by which year? இந்தியாவோட முதல் புல்லட் ரயில் திட்டம் எப்ப வந்து செயல்பாட்டுக்கு தயாராகும் அப்படின்னா ஆகஸ்ட் 2027ல. முக்கியமான கொஸ்டின், ஓகேவா? Which country has formally acknowledged India's swift and large-scale humanitarian assistance during the devastation caused by cyclone Ditwa? தித்துவா புயலால் ஏற்பட்ட பேரழிவின் போது இந்தியாவின் விரைவான மற்றும் பெரிய அளவிலான மனிதாபிமான உதவியை அங்கீகரித்த நாடு எது அப்படின்னா ஸ்ரீலங்கா. ஓகேவா? சோ தித்துவா புயல் வந்து எங்க ஏற்பட்டுச்சு? ஸோ இலங்கையில ஏற்பட்ட தித்வா புயலுக்கு நாம வந்து என்ன பண்ணோம், மனிதாபிமான அடிப்படையில உதவிகள் வந்து பண்ணோம். ஓகேவா? விச் ஸ்டேட் ஹாஸ் பிகம் த ஃபர்ஸ்ட் ஸ்டேட் இன் இந்தியா டு கான்ஸ்டியூட் இட்ஸ் 8th ஸ்டேட் பே கமிஷன்? தனது 8வது மாநில ஊதிய குழுவை அமைத்த இந்தியாவின் முதல் மாநிலம் எது அப்படின்னா அஸ்ஸாம். Who has become the first Indian woman to reach the South Pole? தென் துருவத்தை அடைந்த முதல் இந்திய பெண்மணி யார் அப்படின்னா காம்யா கார்த்திகேயன். Which state government has launched a digital initiative called eSwasthya Samvad to promote transparency and administrative efficiency in medical education system? மருத்துவ கல்வி அமைப்புல வெளிப்படைத்தன்மை மற்றும் நிர்வாகத்திறனை மேம்படுத்துவதற்காக eSwasthya Samvad அப்படிங்கக்கூடிய ஒரு டிஜிட்டல் திட்டத்தை தொடங்கிய மாநில அரசு எது அப்படின்னா ராஜஸ்தான். Which foundation day has DRDO celebrated? 1 ஜனவரி 2026 தான் DRDO ஓட எனது ஃபவுண்டேஷன் டே, நிறுவன தினம். இப்ப கடைசியா செலிப்ரேட் பண்ண 2026ல 1 ஜனவரி 2026ல செலிப்ரேட் பண்ண அந்த நிறுவன தினம் எத்தனையாவது நிறுவன தினம் அப்படின்னா 68வது நிறுவன தினம். ஓகே, DRDO ஓட ஃபவுண்டேஷன் டே வந்து 1 ஜனவரி 2026. கடைசியா தன்னோட 68வது நிறுவன தினத்தை வந்து செலிப்ரேட் பண்ணிருக்காங்க. Which space agency is preparing to launch Artemis 2 in 2026? இது எல்லாருக்கும் தெரியும், அப்படிதானே? 2026ல ஆர்டமிஸ் 2 விண்கலத்தை ஏவ தயாரிப்பு பணிகளை மேற்கொண்டு வரும் விண்வெளி நிறுவனம் எது அப்படின்னா நாசா. Recently, who clinched the gold medal in the youth girls under 17 category at the 29th National Sport Climbing Championship 2025? 29வது தேசிய ஸ்போர்ட் கிளைம்பிங் சாம்பியன்ஷிப் 2025ல 17 வயதுக்குட்பட்ட ஒரு பிரிவுல வந்து தங்கம் வென்றவர் யார் அப்படின்னா அமிரா கோஸ்லா. As per recent report, India recently surpassed which country to become the world's 4th largest economy? ரீசண்டா என்ன சொல்லியிருக்காங்க, சமீபத்திய அறிக்கைப்படி இந்தியா வந்து எந்த நாட்டை முந்தி 4வது பெரிய பொருளாதார நாடாக மாறியுள்ளது அப்படின்னா ஜப்பானை முந்தி. Recently, who has been appointed as the Chief Justice of Kerala High Court? ஓகேவா? கேரள உயர்நீதிமன்றத்தோட தலைமை நீதிபதியாக நியமிக்கப்பட்டவர் யார் அப்படின்னா நீதிபதி சௌமன் சென். When will India's first bullet train be launched? இந்தியாவின் முதல் புல்லட் ரயில் வந்து எப்போ தொடங்கப்படும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் 2027ல, ஆகஸ்ட் 15, 2027ல. ஓகேவா? சோ அடுத்து நமக்கு வரக்கூடிய சுதந்திர தினத்துல. Recently, who has assumed charge as the head of Southwestern Air Command of the Indian Air Force? யாரு? சோ ஜனவரி 1, 2026 அன்று இந்திய விமானப்படையின் தென்மேற்கு விமான கட்டளையின் தலைவராக பொறுப்பேற்றவர் யார் அப்படின்னா ஏர் மார்ஷல் தேஜிந்தர் சிங். அடுத்த கொஸ்டின், who has inaugurated the e-bill system that will enable the government to process fertilizer subsidies? உர மானியங்களை அரசாங்கம் செயலாக்க உதவும் e-bill முறையை தொடங்கியவர் யார் அப்படின்னா ஜேபி நட்டா. What is the name of the former England cricketer who passed away at the age of 62? தன்னோட 62 வயசுல காலமான இங்கிலாந்தோட முன்னாள் கிரிக்கெட் வீரரோட பெயர் என்ன அப்படின்னா ஹக் மோரிஸ். எக்ஸாம்ல கேட்பாங்க, ஹக் மோரிஸ் ரீசெண்டா இறந்து போயிட்டாரு, இவர் எதோடு தொடர்புடையவர், எந்த விளையாட்டோடு தொடர்புடையவர் அப்படின்னு கேட்கலாம். கிரிக்கெட். இல்ல இவர் எந்த நாட்டை சேர்ந்தவர் அப்படிங்கிற மாதிரியும் கேட்கலாம். Which country has become the 21st country to adopt the euro on 1st January 2026? 1 ஜனவரி 2026ல யூரோ நாணயத்தை ஏற்றுக்கொண்ட 21வது நாடு எது அப்படின்னா பல்கேரியா. Amazonian stingless bees recently became the first insects in the world to be granted legal rights by which country? அமேசானிய கொடுக்கு இல்லாத தேனீக்களுக்கு, அதாவது அமேசான் காடுகள்ல இருக்கக்கூடிய கொடுக்கு இல்லாத தேனீகளுக்கு சமீபத்துல சட்டப்பூர்வ உரிமைகளை வழங்கிய முதல் நாடு எது அப்படின்னா பெரு. Which public sector telecom company rolled out nationwide voice over Wi-Fi services in India?
இந்தியாவில் நாடு தழுவிய வாய்ஸ் ஓவர் வைஃபை சேவைகளை தொடங்கிய பொதுத்துறை நிறுவனம் எது அப்படின்னா BSNL. Recently, who won Women's Billiards Chess Championship title 2025? சமீபத்தில் 2025ஆம் ஆண்டுக்கான மகளிருக்கான பில்லியர்ட்ஸ் செஸ் சாம்பியன்ஷிப் பட்டத்தை வென்றவர் யார் அப்படின்னா பிபிசாரா அசாம்பயோவா. Who has been appointed as the Vice Chief of the Air Staff of the Indian Air Force? இந்திய விமானப்படையின் துணை விமானப்படை தளபதியாக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார் அப்படின்னா ஏர் மார்ஷல் நாகேஷ் கபூர். India recorded deaths of how many tiger in 2025 according to the latest data released by the National Tiger Conservation Authority. தேசிய புலிகள் பாதுகாப்பு ஆணையம் வெளியிட்ட 2025 தரவுகளின்படி ஓகேவா. ஸோ 2025 இந்த 2025 வருஷம் வரைக்கும் எத்தனை புலிகள் வந்து இந்தியாவில் உயிரிழந்துள்ளன அப்படின்னா 166 புலிகள். Delhi police have traced 1303 missing persons in the southwest district over the past year under which operation? ஓகேவா, ஆபரேஷன் மிலப். ஓகே, டெல்லி போலீசார் கொண்டு வந்த ஆபரேஷன் தான் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆபரேஷன் மிலப். சோ இதுல பாத்தீங்கன்னா ஒரே வருஷத்துல தென்மேற்கு மாவட்டத்துல காணாம போன 1303 நபர்களை என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓகேவா, சோ அந்த ஆபரேஷனுக்கு நேம் வந்து என்ன அப்படின்னா ஆபரேஷன் மிலாப். எந்த போலீஸ் அப்படின்னா டெல்லி போலீஸ். இதுல காணாம போனவங்களை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. மொத்தம் 1303 பேரை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. Who inaugurated an international exhibition of the sacred Piprava relics of Gautam Buddha? கௌதம புத்தரோட புனிதமான பிப்ரவா அவதரித்த சின்னங்களின் சர்வதேச கண்காட்சியை தொடங்கி வைத்தவர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நரேந்திர மோடி. Recently, where will the first ஜல்லிக்கட்டு event of the 2026 season takes place? இது எல்லாருக்குமே தெரியும். 2026ஆம் ஆண்டுக்கான முதல் ஜல்லிக்கட்டு போட்டி சமீபத்துல எங்க நடைபெற்றது அப்படின்னா தச்சங்குறிச்சி. ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஸோ இந்த தச்சங்குறிச்சி எங்க இருக்கு அப்படின்னா புதுக்கோட்டை மாவட்டம் தமிழ்நாட்டுல இருக்கு. ஓகேவா. A6 lane greenfield access controlled Nashik Solapur Akkalkot corridor of 374 kilometers was approved in Maharashtra. This highway project was approved under which scheme? ஓகேவா. ஸோ அந்த ஸ்கீமோட நேம் வந்து BM Gati Shakti நேஷனல் மாஸ்டர் பிளான். மகாராஷ்டிராவில் 374 கிலோமீட்டர் நீளமுள்ள 6 வழி பசுமை வழி அணுகல் கட்டுப்படுத்தப்பட்ட நாசிக் டு சோலாப்பூர் டு அகல்கோட் வழித்தடத்திற்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டது. இந்த நெடுஞ்சாலை திட்டம் வந்து எந்த திட்டத்தின் கீழே அங்கீகரிக்கப்பட்டது அப்படின்னா பிரதமர் கதி சக்தி தேசிய பெருந்திட்டம். ஓகேவா. சோ எந்த ஸ்டேட்டுங்கிறத பாத்துக்கோங்க, எந்த திட்டத்துக்கு கீழங்கிறத பாத்துக்கோங்க, எவ்வளவு தூரத்துக்கு அப்படிங்கறதையும் பாத்துக்கோங்க. எதுனாலும் எக்ஸாம்ல கேட்கலாம். Who has been appointed as the Chief Justice of the Jharkhand High Court? ஜார்க்கண்ட் உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியாக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார் அப்படின்னா நீதிபதி மகேஷ் சரத் சந்திர சோனக். Which date India's first female freedom fighter ராணி வேலு நாச்சியார் birth anniversary is observed? இந்தியாவின் முதல் பெண் சுதந்திர போராட்ட வீராங்கனை ராணி வேலு நாச்சியார் அவர்களின் பிறந்த நாள் எந்த தேதியில் அனுசரிக்கப்படுகிறது அப்படின்னா 3 ஜனவரி. Who has been appointed as the chief coach of the Indian women's hockey team? இந்திய மகளிர் ஹாக்கி அணியின் தலைமை பயிற்சியாளராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார் அப்படின்னா ஜோர்ட் மரிஜன். Which date World Bareilly Day? இது நிறைய எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க இந்த டே. உலக பரைலி தினம் வந்து எப்போ அப்படின்னா 4 ஜனவரி. Where did the Ministry of Ayush celebrate the 9th Siddha Day on 3rd January 2026? 3 ஜனவரி 2026ல 9வது சித்த மருத்துவ தினம் வந்து எங்க கொண்டாடப்பட்டது அப்படின்னா சென்னையில. யாரு கொண்டாடி இருக்காங்க அப்படின்னா ஆயுஷ் மினிஸ்ட்ரி. Which state has launched a financial assistance scheme for Udasin Buckets on 2nd January 2026? 2 ஜனவரி 2026 அன்று உதாசீன் பக்தர்களுக்கான நிதி உதவி திட்டத்தை தொடங்கிய மாநிலம் எது அப்படின்னா அஸ்ஸாம். Which edition of India International Youth Sailing Championship held at Chennai Port? 2026ஆம் ஆண்டின் இந்திய சர்வதேச இளைஞர் படகோட்ட சாம்பியன்ஷிப் போட்டியின் எத்தனையாவது பதிப்பு வந்து சென்னை துறைமுகத்துல நடந்திருக்கு அப்படின்னா 11வது எடிஷன். Who announced India has achieved its first mountain tunnel breakthrough for the Mumbai to Ahmedabad high-speed rail project? மும்பை டு அகமதாபாத் அதிவேக ரயில் திட்டத்திற்காக இந்தியா தனது முதல் மலை குடைவு பாதை சாதனையை எட்டியுள்ளது என்று அறிவித்தவர் யார் அப்படின்னா அஸ்வினி வைஷ்ணவ். Market Access Support Scheme has been launched for which period? சந்தை அணுகல் ஆதரவு திட்டம் எந்த காலகட்டத்திற்காக தொடங்கப்பட்டுள்ளது அப்படின்னா ஃபினான்ஷியல் இயர் 26 to 31. Who has been appointed as the 29th Director General of Border Road Organization? எல்லை சாலைகள் அமைப்போட 29வது தலைமை இயக்குனராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார் அப்படின்னா ஜெனரல் ஹர்பால் சிங். Which city of Madhya Pradesh
which has been ranked as the cleanest city for several years. Did contaminated drinking water supply lead to the death of about 10 people and illness of dozens of others? பல ஆண்டுகளாக தூய்மையான நகரமாக வரிசைப்படுத்தப்பட்ட மத்திய பிரதேசத்தோட எந்த நகரத்துல மாசுபட்ட குடிநீர் விநியோகத்தால சுமார் 10 பேர் உயிரிழந்து டஜன் கணக்கானோர் வந்து நோய்வாய்ப்பட்டனர்? எங்க அப்படின்னா இந்தூர். ஓகேவா? 10 வருஷமா பாத்தீங்கன்னா கிளீனஸ்ட் சிட்டி வந்து இந்தூர், மத்திய பிரதேஷ் அப்படின்னு நம்ம வந்து அப்படித்தானே கரண்ட் அஃபேர்ஸ்ல பார்த்துட்டே இருக்கோம். ஸோ இப்போ ரீசெண்டா உள்ளதுல பாத்தீங்க அப்படின்னா அங்க அந்த கண்டாமினேட்டட் ட்ரிங்கிங் வாட்டரால பாத்தீங்கன்னா 10 பேர் வந்து இறந்து போயிட்டாங்க. What is the name of the Venezuelan president whom Donald Trump claims is being held captive by US troops? அமெரிக்க படைகளால் சிறைபிடிக்கப்பட்டுள்ளதாக டொனால்ட் ட்ரம்ப் கூறும் வெனிசுலா அதிபரோட பெயர் என்ன அப்படின்னா நிக்கோலஸ் மதுரோ. Recently, second edition of Kelo India Beach Games held at which beach? கேலோ இந்திய கடற்கரை விளையாட்டு போட்டிகள் 2வது எடிஷன் வந்து எந்த கடற்கரையில் நடைபெற்றது அப்படின்னா கோக்லா கடற்கரை. Which state host the Regional AA Impact Conference 2026? 2026 ஆண்டின் மண்டல AA இம்பாக்ட் மாநாட்டை நடத்தும் மாநிலம் எது அப்படின்னா ராஜஸ்தான். American tennis player Venus Williams will become the oldest woman to compete in the Australian Open main draw at the age of dash. அமெரிக்க டென்னிஸ் வீராங்கனை யாரு? வீனஸ் வில்லியம்ஸ். ஓகே, செரீனா வில்லியம்ஸ், வீனஸ் வில்லியம்ஸ் உங்களுக்கு தெரியும் இல்லையா? 2 பேரும் அவங்க சிஸ்டர்ஸ். ஓகே, இதுல வீனஸ் வில்லியம்ஸ் பாத்தீங்கன்னா தன்னோட எத்தனையாவது வயதில் ஆஸ்திரேலிய ஓபன் முதன்மை சுற்றில் போட்டியிடும் மிக வயதான பெண்மணி. தன்னோட எத்தனாவது வயசுல இது பண்றாங்க அப்படின்னா 45. ஓகே, who won first prize under Badalta Bharat Mera Anubhav Instagram Reel Contest category? So என்ன சொல்லியிருக்காங்க? பதல்கா பாரத் மேரா அனுபவ் இன்ஸ்டாகிராம் ரீல் போட்டி பிரிவில் முதல் பரிசை வென்றவர் யார் அப்படின்னா இந்திரஜித் சுபோத் மஷான்கர். Who inaugurated the development projects worth 373 crore and laid the foundation stones in the Andaman Nicobar Island? அந்தமான் நிக்கோபார் தீவுகள்ல 373 கோடி மதிப்பிலான வளர்ச்சி திட்டங்களை தொடங்கி வைத்து அதுக்கு அடிக்கல் நாட்டியவர் யார் அப்படின்னா மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா. Which country has become the world's largest producer of rice, surpassing China? என்ன சொல்லியிருக்காங்க? சைனாவை முந்தி உலகின் அதிக அளவு அரிசி உற்பத்தியாளராக உருவெடுத்துள்ள நாடு யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம இந்தியா. Recently, Indian Army signed a deal for Suryastra long range rocket system with which country? சமீபத்துல இந்திய ராணுவம் எந்த நாட்டுடன் சூர்யாஸ்திரா நீண்ட தூர ராக்கெட் அமைப்பிற்கான ஒப்புதலில் கையெழுத்திட்டுள்ளது அப்படின்னா யாரு கூட? இஸ்ரேல் கூட. விஷ்ணு காட் பிபல்கோட்டி ஹைட்ரோ எலக்ட்ரிக் ப்ராஜெக்ட் இஸ் லொகேட்டட் ஆன் விச் ரிவர்? விஷ்ணுகாட் பிபல்கோட்டி நீர்மின் திட்டம் எந்த நதியின் மீது அமைந்துள்ளது? எதுல அப்படின்னா அலக்நந்தா. ஓகேவா? சோ அந்த அலக்நந்தா நதி வந்து எந்த மாநிலத்துல இருக்கு அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே, who has taken charge as the Director General of Police மகாராஷ்டிரா? அதாவது மகாராஷ்டிரா மாநிலத்தோட புதிய டிஜிபியாக பொறுப்பேற்றுள்ளவர் யார் அப்படின்னா சதானந்த் வசந்த் தாதே. Where was 72nd National Volleyball Tournament inaugurated? 72வது தேசிய வாலிபால் போட்டி எங்கு நடத்தப்பட்டுள்ளது அப்படின்னா வாரணாசியில. Which state has recorded its first ever sighting of an ultra rare strawberry colored leopard in January 2026? ஜனவரி 2026ல மிகவும் அரிதான ஸ்ட்ராபெரி கலர்ல இருக்கக்கூடிய சிறுத்தை எந்த மாநிலத்துல கண்டறியப்பட்டுள்ளது அப்படின்னா கர்நாடகால. அடுத்த கொஸ்டின், கலை 2 ஹைட்ரோ பவர் ப்ராஜெக்ட் இஸ் பிளான்ட் ஆன் விச் ரிவர்? கலை 2 நீர்மின் திட்டம் எந்த நதியின் குறுக்கே திட்டமிடப்பட்டுள்ளது அப்படின்னா லோஹித் நதி. விச் கண்ட்ரி 52nd G7 Summit 2026 be held? 2026 ஆண்டில் 52வது G7 உச்சி மாநாடு எந்த நாட்டில் நடைபெற உள்ளது அப்படின்னா பிரான்ஸ்ல. அடுத்த கொஸ்டின், recently who has been appointed as the Chief Justice of Patna High Court? பாட்னா உயர்நீதிமன்றத்தோட தலைமை நீதிபதியாக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார் அப்படின்னா சங்கம் குமார் சாஹூ. Recently, who has been appointed as the Chief Justice of Sikkim High Court? சிக்கிம் உயர்நீதிமன்றத்தோட தலைமை நீதிபதியாக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார் அப்படின்னா நீதிபதி முகமது முஸ்தாக். What is the name of the water purification system developed by DRDO? DRDO-வால உருவாக்கப்பட்ட நீர் சுத்திகரிப்பு அமைப்போட பெயர் என்ன அப்படின்னா ஸ்வதேஷ். Recently, ICGS Samudra Pradap, India's first indigenously designed pollution control vessel, is commissioned. It is built by whom? இந்தியாவில் உள்நாட்டிலேயே உருவாக்கப்பட்ட முதல் மாசு கட்டுப்பாட்டு கப்பலான ICGS சமுத்திர பிரதாப் சமீபத்துல யாரால கட்டப்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா கோவா ஷிப்யார்ட் லிமிடெட். Which year has been declared by Indian Army as year of networking and
டேட்டா சென்ட்ரிசிட்டி. இந்திய ராணுவத்தால எந்த வருஷம் வந்து நெட்வொர்க்கிங் மற்றும் தரவு மைய ஆண்டு அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க அப்படின்னா 2026. வேர்ல்டு டே ஆஃப் வார் ஆர்ஃபன்ஸ், உலக போர் அனாதைகள் தினம் வந்து எந்த தேதியில் அனுசரிக்கப்படுகிறது அப்படின்னா 6 ஜனவரி. Which country has recently strengthened its naval power by commissioning a new advanced warship named Lodi? லவுடி ஆர் லூடி, ஓகேவா? ஸோ லூடி என்ற புதிய மேம்பட்ட போர்க்கப்பலை பணியில் சேர்த்ததன் மூலம் சமீபத்தில் தனது கடற்படை பலத்தை வலுப்படுத்திய நாடு எது அப்படின்னா சீனா, ஓகேவா? ஸோ சீனாவோட அந்த போர் கப்பலோட நேம் தான் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா லவுடி ஆர் லூடி. Indian government has launched the EB4 visa for business travelers from which neighboring country? எந்த அண்டை நாட்டு வணிக பயணிகளுக்காக இந்திய அரசு வந்து EB4 விசாவை வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க அப்படின்னா சீனாவுக்கு போறதுக்காக. ஓகே, which country's chancellor Friedrich Merz is said to visit India on January 12 and 13? ஜனவரி 12, 13ல எந்த நாட்டோட அதிபர், அவரோட நேம் வந்து பாத்தீங்கன்னா ஃபெட்ரிக் மெர்ஸ், இந்தியாவுக்கு வந்தார். எந்த நாட்டோட அதிபர் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜெர்மனி. ஓகே, ஜெர்மனியோட அதிபர் தான் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஃபெட்ரிக் மெர்ஸ். Indigenously manufactured automatic weather stations have been developed by Indian scientists using which technology to improve India's weather monitoring and forecasting capabilities? இந்தியாவின் வானிலை கண்காணிப்பு மற்றும் முன்கணிப்பு திறன்களை மேம்படுத்துவதற்காக இந்திய விஞ்ஞானிகளால் எந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட தானியங்கி வானிலை நிலையங்கள் உருவாக்கப்பட்டன? 3D printing technology. Which of the following governments has signed a MOU with RBI in the month of January 2026? ஜனவரி 2026ல இந்திய ரிசர்வ் வங்கியுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தத்துல கையெழுத்திட்ட அரசு எது அப்படின்னா டெல்லி கவர்மெண்ட். Where did Union Home Affairs and Cooperation Minister inaugurated National CSR Conclave of NDDB Foundation of நியூட்ரிஷியன்? ஊட்டச்சத்துக்கான NDDB அறக்கட்டளையில் தேசிய CSR மாநாட்டை மத்திய உள்துறை அமைச்சர் எங்கு தொடங்கி வைத்தார் அப்படின்னா டெல்லியில. India's largest integrated inland rainbow trout farm was inaugurated by Union Minister Rajiv Ranjan Singh in Rangareddy district. Which of the following states? ஒருங்கிணைந்த உள்நாட்டு ரெயின்போ ட்ரவுட் மீன் பண்ணை மத்திய அமைச்சர் ராஜீவ் ரஞ்சன் சிங்கால எந்த மாநிலத்துல ரங்காரெட்டி மாவட்டத்துல தொடங்கப்பட்டது அப்படின்னா தெலுங்கானா. Recently, India's first government hospital-based AI clinic has been inaugurated in which state? சமீபத்துல இந்தியாவின் முதல் அரசு மருத்துவமனை அடிப்படையிலான செயற்கை நுண்ணறிவு மருத்துவமனை எந்த மாநிலத்துல தொடங்கி வைக்கப்பட்டுள்ளது அப்படின்னா உத்தரப்பிரதேசத்துல. சலால் ஹைட்ரோ எலக்ட்ரிக் ப்ராஜெக்ட் இஸ் லொகேட்டட் ஆன் விச் ரிவர்? சலால் நீர்மின் திட்டம் வந்து எந்த நதியின் மேல் அமைந்துள்ளது அப்படின்னா ஷெனாப் ரிவர். இந்த ஷெனாப் ரிவர் எங்க இருக்குங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தைமூர் is an air launched cruise missile developed by which country? தைமூர்ங்கிறது எந்த நாட்டால உருவாக்கப்பட்ட வான்வழியாக ஏவப்படும் ஒரு குரூயிஸ் ஏவுகணை ஆகும். யாரால தயாரிக்கப்பட்டது அப்படின்னா பாகிஸ்தான். What is the IUCN conservation status of the bacterian camel that was recently seen in news? சமீபத்துல செய்திகள்ல காணப்பட்ட பாக்டீரியன் ஒட்டகத்தோட பாதுகாப்பு நிலை என்ன அப்படின்னா கிரிட்டிக்கலி என்டேஞ்சர்ட். இது கடுமையான என்னது இருக்கு, மிகவும் ஆபத்தான இதுல இருக்கு. ஓகேவா? First meeting of the Payments Regulatory Board was held under the chairmanship of whom? ஒழுங்குமுறை வாரியத்தின் முதல் கூட்டம் யாரோட தலைமையில நடைபெற்றது அப்படின்னா RBI, ரிசர்வ் வங்கியோட ஆளுநர், அதாவது RBIயோட கவர்னர் சஞ்சய் மல்கோத்ரா. ஓகேவா? Industrial Research and Development Promotion Program is an initiative of which organization? தொழில்துறை ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு ஊக்குவிப்பு திட்டம் எந்த அமைப்போட ஒரு முயற்சி அப்படின்னா Department of Scientific and Industrial Research. Siddaramaiah became Karnataka's longest serving CM by surpassing the tenure of which of the following? சித்தராமையா யாரை முந்தி கர்நாடகாவின் மிக நீண்ட காலம் பணியாற்றிய முதலமைச்சர் ஆனார்? யாரு அப்படின்னா அவருக்கு முன்னாடி இருந்த தேவராஜ் அர்ஸ். ஓகேவா? ஓகே, ஸோ அப்போ நீண்ட கால சர்விங் சிஎம்மா இருந்தவர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து தேவராஜ் அர்ஸ் வந்து இருந்திருக்காரு. இப்ப அவரை விட கர்நாடகாவில சித்தராமையா வந்து அதிகமான அளவு வந்து என்ன பண்ணிருக்காரு, சிஎம்மா இருந்திருக்காரு. ஓகே. Recently discovered Kushan coins in Pakistan belong to which ruler? பாகிஸ்தான்ல கண்டுபிடிக்கப்பட்ட குஷான் நாணயங்கள் எந்த ஆட்சியாளர் காலத்துல வந்து அந்த நாணயங்கள் வந்து பயன்படுத்தப்பட்டன அப்படின்னா வாசுதேவா. India's first hydrogen powered train will operate in which state? இந்தியாவோட முதல் ஹைட்ரஜனால இயங்கக்கூடிய ரயில் வந்து எந்த மாநிலத்துல இயக்கப்படும் அப்படின்னா ஹரியானால.
Which phase of the specialized cancer care training program for BIMSTEC countries was launched in Visakhapatnam? BIMSTEC நாடுகளுக்கான பிரத்யேக புற்றுநோய் சிகிச்சை பயிற்சி திட்டத்தின் எத்தனையாவது கட்டம் வந்து விசாகப்பட்டினத்துல தொடங்கப்பட்டது அப்படின்னா 2வது. Which bill was passed by the Telangana State Assembly on 5 January 2026? 5 ஜனவரி 2026ல தெலுங்கானா மாநில சட்டப்பேரவையால நிறைவேற்றப்பட்ட மசோதா எது அப்படின்னா தெலுங்கானா ஜிஎஸ்டி திருத்தப்பட்ட மசோதா 2026. தெலுங்கானா ஜிஎஸ்டி அமெண்ட்மெண்ட் பில் 2026. Former World Billiards Championship Manoj Kothari passed away at the age of 67. He won the World Billiards Championship title in which year? முன்னாள் உலக பில்லியர்ட்ஸ் சாம்பியன் மனோஜ் கோதாரி தன்னோட 67 வயசுல இறந்து போயிட்டாரு. இவர் வந்து உலக பில்லியர்ட்ஸ் சாம்பியன்ஷிப் பட்டத்தை எந்த வருஷத்துல வென்றார் அப்படின்னா 1990ல. Indian scientists developed first supercomputer powered simulation to capture which of the following? இந்திய விஞ்ஞானிகள் பின்வருவனவற்றில் எதை படம் பிடிக்க முதலாவது சூப்பர் கம்ப்யூட்டர் அடிப்படையிலான சிமுலேஷனை வந்து உருவாக்கி இருக்காங்க அப்படின்னா எம்பம்பா விளைவு. ஓகே, எம்பம்பா எஃபெக்ட். India Energy Week 2026 will be organized in from January to January 27 to 30. அதாவது இந்திய எரிசக்தி வாரம்ங்கிறது பாத்தீங்கன்னா ஜனவரி 27ல இருந்து 30 வரைக்கும். இது எங்க நடத்தப்பட்டுள்ளது அப்படின்னா கோவால. Which state government launched Sanskar Shala for value based education? மதிப்பு அடிப்படையிலான கல்விக்காக சான்ஸ்கார் சாலா திட்டத்தை தொடங்கிய மாநில அரசு எது அப்படின்னா அஸ்ஸாம் மாநில அரசு. Which state first Bareilly library for visually impaired people was recently opened? ஓகேவா, பார்வை குறைபாடு உள்ளவர்களுக்காக முதல் பரேலி நூலகம் எந்த மாநிலத்துல ஃபர்ஸ்ட் திறந்திருக்காங்க அப்படின்னா யூபி, உத்தரப்பிரதேசத்துல. Recently, Suresh Kalmadi passed away. He served as Minister of State for Railways during the tenure of which Prime Minister? எந்த பிரைம் மினிஸ்டரோட காலத்துல இவர் வந்து ரயில்வே துறை இணை அமைச்சராக பணியாற்றினார்? PV நரசிம்மராவ். ஓகேவா, ரீசெண்டா சுரேஷ் கல்மாடி வந்து இறந்து போயிட்டாரு. இவர் வந்து PV நரசிம்மராவ். ஓகேவா, சோ அவர் பீரியட்ல வந்து இவர் வந்து ரயில்வே துறை இணை அமைச்சராக வந்து என்ன பண்ணிருக்காரு, பணியாற்றி இருக்காரு. Which country became the first country to commercially produce biobitumen? பயோபிட்டுமனை வணிக ரீதியாக உற்பத்தி செய்த முதல் நாடு எது அப்படின்னா இந்தியா. பயோபிட்டுமனை வணிக ரீதியாக உற்பத்தி செய்த முதல் நாடு எது அப்படின்னா இந்தியா. Supreme Court of India signed an MOU for exchange of law clerks with which country? இந்திய உச்சநீதிமன்றம் எந்த நாட்டுடன் சட்ட எழுத்தாளர்களை பரிமாற்றிக் கொள்வதற்கான ஒரு ஒப்பந்தத்துல கையெழுத்திட்டு இருக்காங்க அப்படின்னா பூட்டான் கூட. Recently, renowned ecologist Madhav Gadgil passes away at the age of 82. He was known for his work on the ecological significance on which of the following? சமீபத்துல தன்னோட 82 வயசுல இறந்து போன பிரபல சூழலியாளர், அவரோட நேம் வந்து மாதவ் காட்கில். பின்வருவனவற்றுள் எந்த சுற்றுச்சூழல் முக்கியத்துவம் குறித்த பணிக்காக அறியப்பட்டார்? சோ வெஸ்டர்ன் காட்ஸ். சோ இது முக்கியமான கொஸ்டின். ஓகேவா. Which year has been declared as the International Year of Rangelands and Pastoralists? எந்த ஆண்டு மேய்ச்சல் நிலங்கள் மற்றும் மேய்ப்பர்களுக்கான சர்வதேச ஆண்டு அப்படின்னு பாத்தீங்கன்னா 2026. Who will host the inaugural India International Conference on Democracy and Election Management 2026 from January 21 to 23? ஸோ என்ன சொல்லியிருக்காங்க, ஜனவரி 21ல இருந்து 23 வரைக்கும் நடைபெற உள்ள முதலாவது ஜனநாயக மற்றும் தேர்தல் மேலாண்மைக்கான இந்திய சர்வதேச மாநாட்டை நடத்துபவர் யார் அப்படின்னா யாரா இருக்கும்? எலெக்ஷன் கமிஷன். எர்த்ஸ் ரொட்டேஷன் டே 2026. பூமி சுழற்சி தினம் எந்த தேதியில் கொண்டாடப்படுகிறது அப்படின்னா 8 ஜனவரி. எர்த் 8 அப்படிங்க ஞாபகம் வச்சுக்கலாமா? Who is the author of the book titled History That India Ignored? History That India Ignored அப்படிங்கக்கூடிய புத்தகத்தோட ஆசிரியர் யாரு அப்படின்னா பிரேம் பிரகாஷ். ஸ்டாண்டர்ட்ஸ் ஹெல்ப் இன்ஃபார்ம் அண்ட் நர்ச்சர் எம்பவர்ட் விமன், அதாவது ஷைன், அதோட ஷைனோட விரிவாக்கம் தான் இது. இந்த ஸ்கீம் இஸ் அன் இனிஷியேட்டிவ் ஆஃப் விச் ஆர்கனைசேஷன்? ஷைன் திட்டம் எந்த அமைப்போட ஒரு முயற்சி அப்படின்னு பாத்தீங்கன்னா பியூரோ ஆஃப் இந்தியன் ஸ்டாண்டர்ட்ஸ், இந்திய தர நிர்ணய பணியகம். கபீந்திர புர்கேஸ்தா passed away at the age of 94. இவர் யாரு? கபீந்திர புர்கேஸ்தா தன்னோட 94 வயசுல இறந்து போயிட்டாரு. இவர் வந்து மூத்த பாஜக தலைவர். Who has assumed the position of chairman of the Council of Leather Export? தோல் ஏற்றுமதி கவுன்சிலின் தலைவராக பொறுப்பேற்றுள்ளவர் யார் அப்படின்னா ரமேஷ் குமார் ஜுனஜோ. Which city is the national workshop on model women friendly gram panchayats being organized on January 8 and 9? பெண்கள் நட்பு கிராம ஊராட்சிகள் குறித்த தேசிய பணிமனை ஜனவரி 8 மற்றும் 9 தேதிகள்ல எந்த
நகரத்துல ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது அப்படின்னா புனே. வாங்ஷோ ஹைட்ரோ எலக்ட்ரிசிட்டி ப்ராஜெக்ட் இஸ் லொகேட்டட் இன் விச் கண்ட்ரி? வாங்ஷோ நீர்மின் திட்டம் எந்த நாட்டுல இருக்கு அப்படின்னா பூட்டான்ல இருக்கு. 2 Guinness World Records were set by the National Highways Authority of India during the construction of which expressway? எந்த அதிவேக நெடுஞ்சாலை கட்டுமானத்தின் போது இந்திய தேசிய நெடுஞ்சாலை ஆணையத்துக்கு 2 கின்னஸ் உலக சாதனை அது வந்து படைச்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, பெங்களூர் டு கடப்பா, கடப்பா டு விஜயவாடா அதிவேக நெடுஞ்சாலை. ஓகேவா? Which state launched the India's first deep tech startup policy? இந்தியாவின் முதல் டீப் டெக் ஸ்டார்ட் அப் கொள்கையை தொடங்கிய மாநிலம் எது அப்படின்னா நம்ம தமிழ்நாடு. What is the central theme of the 53rd New Delhi World Book Fair beginning on January 10 at Bharat Mandapam? பாரத் மண்டபத்துல ஜனவரி 10ல தொடங்கக்கூடிய 53வது புதுடில்லி உலக புத்தக கண்காட்சியோட தீம் என்ன, கருப்பொருள் என்ன அப்படின்னா இந்திய ராணுவ வரலாறு, வீரம் மற்றும் ஞானம் at 75, இந்தியன் மிலிட்டரி ஹிஸ்டரி, வேலூர் அண்ட் விஸ்டம் at 75. Uday, recently seen in news, is associated with which organization? உதை UDAI அப்படின்னா என்னது? சமீபத்துல செய்திகள்ல காணப்பட்ட உதை எந்த அமைப்போடு தொடர்புடையது அப்படின்னா UIDAI, யூனிக் ஐடென்டிஃபிகேஷன் அண்ட் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா. இந்தியாஸ் அம்பாசிடர் டு பூட்டான் undertook a cultural visit to which state? பூட்டானுக்கான இந்திய தூதர் எந்த மாநிலத்திற்கு கலாச்சார பயணம் மேற்கொண்டார்? ஒடிஷாவுக்கு. அடுத்த கொஸ்டின். அதிவிஷிஸ் ரயில் சேவா புரஸ்கார் 2025 is conferred by which organization? அதிவிஷிஸ் ரயில் சேவா புரஸ்கார் 2025 விருது எந்த அமைப்பால் வழங்கப்படுகிறது அப்படின்னா இந்தியன் ரயில்வேஸ். What is the primary objective of introducing vehicle to vehicle communication technology in India? இந்தியாவில் வாகனங்களுக்கு இடையிலான தகவல் தொடர்பு தொழில்நுட்பத்தை அறிமுகப்படுத்துவதன் முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சிடென்ட்டை வந்து என்ன பண்ணிக்கலாம், ரெடியூஸ் பண்ணிக்கலாம். டு ரெடியூஸ் ரோட் ஆக்சிடென்ட்ஸ் த்ரோ டைரக்ட் வெஹிக்கிள் கம்யூனிகேஷன், நேரடி வாகன தகவல் தொடர்பு மூலமாக சாலை விபத்துகளை வந்து கம்மி பண்ணிக்கலாம். சோம்நாத் சுவாமிபன் பரு அப்சர்வ்ட் இன் ஜனவரி 2026 மார்க்ஸ் விச் ஆஃப் த ஃபாலோயிங்? ஜனவரி 2026 அனுசரிக்கப்பட்ட சோம்நாத் சுவாமிபன் பரு வந்து எதை குறிக்கிறது அப்படின்னா சோம்நாத் கோயில் மீது பதிவு செய்யப்பட்ட முதல் தாக்குதல் நடந்து 1000 ஆண்டுகள் நிறைவடைந்ததை வந்து இது குறிக்குது. Which of the following location the National Saras Fair 2026 will be held? 2026 ஆண்டுக்கான சரஸ் மேளா எந்த இடத்துல நடைபெற உள்ளது அப்படின்னா குண்டூர்ல. AI skilling program launched on January 6, 2026 aims to provide artificial intelligence skills to. ஜனவரி 6, 2026 தொடங்கப்பட்ட AI திறன் மேம்பாட்டு திட்டம் யாருக்கு செயற்கை நுண்ணறிவு திறன்களை வழங்குவதை நோக்கமாக கொண்டுள்ளது அப்படின்னா 10 லட்சம் இளைஞர்கள் மற்றும் சிறு தொழில் முனைவோர்களுக்கு, யூத்ஸ் அண்ட் ஸ்மால் என்டர்பிரனர்ஸ்க்கு. டஸ்ட் எக்ஸ்பெரிமெண்ட் ரீசன்ட்லி சீன் இன் நியூஸ் டெவலப்டு பை விச் ஆர்கனைசேஷன்? சமீபத்தில் செய்திகளில் காணப்பட்ட டஸ்ட் எக்ஸ்பெரிமெண்ட் வந்து எந்த அமைப்பால உருவாக்கப்பட்டது அப்படின்னா இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன் சொல்லக்கூடிய இஸ்ரோ. அடுத்த கொஸ்டின் பாருங்க, என்ன சொல்லியிருக்காங்க? நகோரி அஸ்வகந்தா. 1 minute. Nagori ashwagandha, which has recently received a GI tag, is mainly grown in which state? நகோரி அஸ்வகந்தாவுக்கு வந்து ரீசெண்டா புவிசார் குறியீடு வந்து வழங்கப்பட்டது. இது எந்த மாநிலத்துல வளரக்கூடியது அப்படின்னா ராஜஸ்தான். தந்தை பெரியார் வைல்ட் லைஃப் சாங்சுரி எங்க இருக்கு? தந்தை பெரியார் வனவிலங்கு சரணாலயம் வந்து தமிழ்நாட்டுல இருக்கு. National Quality Assurance Standards is a national quality framework established by which ministry? தேசிய தர உறுதிப்பாடு தரநிலைகள் என்பது எந்த அமைச்சகத்தால் நிறுவப்பட்ட ஒரு தேசிய தர கட்டமைப்பாகும்? மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர்னு சொல்லக்கூடிய சுகாதாரம் மற்றும் குடும்ப நல அமைச்சகம். HPCL Commission World's first and largest liquid conversion maximum residue upgradation facility at which place? HPCL உலகின் முதல் மற்றும் மிகப்பெரிய லிக்யூட் கன்வர்ஷன் மேக்சிமம் எச்எம் மேம்பாட்டு வசதியை எங்கு தொடங்கியுள்ளது அப்படின்னா விசாகப்பட்டினம், ஆந்திர பிரதேசத்துல. இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் ஃபுல்லி பேப்பர்லெஸ் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் வாஸ் இனாகிரேட்டட் இன் விச் ஸ்டேட்? இந்தியாவில் ஃபுல்லாவே டிஜிட்டலா மாற்றப்பட்ட நீதிமன்றம் எது? எந்த நீதிமன்றத்துல மாத்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கேரளாவில். இந்தியாவில் முதலாவது முற்றிலும் காகிதமில்லா மாவட்ட நீதிமன்றம் எந்த மாநிலத்தில் தொடங்கி வைக்கப்பட்டுள்ளது அப்படின்னா கேரளாவில். US decision to withdraw from 66 international organization in January 2026 was formalized through which mechanism? ஜனவரி 2026 66 சர்வதேச அமைப்புகளில் இருந்து விலகுவதற்கான அமெரிக்காவின் முடிவு எந்த வழிமுறை மூலமாக முறைப்படுத்தப்பட்டது? பிரசிடென்ஷியல் எக்ஸிகியூட்டிவ் ஆர்டர் மூலமாக.
Jensen Huang, who received the 2026 IEEE Medal of Honor, is the CEO of which company? 2026 ஆண்டுக்கான IEEE கௌரவ பதக்கத்தை பெற்ற ஜென்சன் ஹுவாங் எந்த நிறுவனத்தோட தலைமை நிர்வாக அதிகாரி அப்படின்னு பாத்தீங்கன்னா எதோட அதிகாரி அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த நிறுவனத்தோட நேம் வந்து NVIDIA. Raisina Science Diplomacy Initiative 2026 jointly launched by which of the following? என்ன சொல்லியிருக்காங்க? ரெய்சினா அறிவியல் ராஜதந்திர முயற்சி பின்வருவனவற்றில் எதனால் கூட்டாக தொடங்கப்பட்டது அப்படின்னா முதன்மை அறிவியல் ஆலோசர் அலுவலகம் மற்றும் அப்சர்வர் ரிசர்ச் ஃபவுண்டேஷன். ஸோ யாரால தொடங்கப்பட்டுள்ளது அப்படின்னா ஆஃபீஸ் ஆஃப் த பிரின்சிபல் சயின்டிபிக் அட்வைசர் அண்ட் அப்சர்வர் ரிசர்ச் ஃபவுண்டேஷன். ஓகே. நேஷனல் டெக்ஸ்டைல் மினிஸ்டர்ஸ் கான்ஃபரன்ஸ் 2026 was held under which theme? தேசிய ஜவுளி அமைச்சர்கள் மாநாடு எந்த கருப்பொருளின் கீழ் நடைபெற்றது அப்படின்னா இந்தியாவின் ஜவுளி வளர்ச்சி பாரம்பரியம் மற்றும் புதுமைகளை நெய்தல். வீவிங் growth, இந்தியாஸ் டெக்ஸ்டைல்ஸ் வீவிங் growth, ஹெரிட்டேஜ் அண்ட் இனோவேஷன். வேர்ல்டு ஹிந்தி டே உலக ஹிந்தி தினம் எப்போ அப்படின்னா 10 ஜனவரி. Recently, who has been appointed as the Chief Justice of Uttarakhand High Court? உத்தரகாண்ட் உயர் நீதிமன்ற தலைமை நீதிபதியாக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீதிபதி மனோஜ்குமார் குப்தா. அடுத்த கொஸ்டின் பாருங்க. பங்குடி டிஜிட்டல் போர்ட்டல் லான்ச்ட் இன் January 2026 அசோசியேட்டட் வித் விச் மினிஸ்ட்ரி? ஜனவரி 2026 தொடங்கப்பட்ட பங்குடி டிஜிட்டல் போர்ட்டல் எந்த அமைச்சகத்தோடு தொடர்புடையது அப்படின்னா விமன் அண்ட் சைல்ட் டெவலப்மெண்ட். Which city has become India's first where residents can safely drink water directly from the tap? குடியிருப்பாளர்கள் வந்து குழாயிலிருந்து நேரடியாக பாதுகாப்பு தண்ணீரை குடிக்கக்கூடிய இந்தியாவின் முதல் நகரமாக மாறியுள்ள நகரம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா பூரி, ஒடிஷா. Recent ceasefire announced by the Syrian government followed by clashes with which group? சிரி அரசாங்கத்தால், சிரிங்கிறது ஒரு கண்ட்ரி, சமீபத்தில் அறிவிக்கப்பட்ட போர் நிறுத்தம் எந்த குழுவுடனான மோதல்களை தொடர்ந்து ஏவப்பட்டது? யாரு கூட அப்படின்னா குர்திஷ் படைகள், அடுத்து சிரி ஜனநாயக படைகள். Recently, which country has expressed support for India's bid to become a permanent member of United Nations Security Council? ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் இந்தியா நிரந்தர உறுப்பினர் ஆவதற்கான முயற்சிக்கு ஆதரவு கொடுத்துள்ள நாடு எது அப்படின்னு பாத்தீங்கன்னா சிலி. ஓகே. பர்வசிய பாரதிய திவாஸ் இஸ் அப்சர்வ்ட் எவ்ரி இயர் ஆன் January 9. முக்கியமான கொஸ்டின். மார்க் விச் ஹிஸ்டாரிக் ஈவென்ட்? ஓகே. பர்வசிய பாரதிய திவாஸ் ஒவ்வொரு வருஷமும் ஜனவரி 9 அன்று செலிப்ரேட் பண்றோம். ஓகேவா? ஸோ இந்த தேதி வந்து எந்த தேதி அப்படின்னு பாத்தீங்கன்னா தென்னாப்பிரிக்காவில இருந்து மகாத்மா காந்தி இந்தியாவுக்கு திரும்பிய நாள் தான் January 9. G7 finance ministers meeting to which India and Australia were invited mainly focused on which issue? இந்தியா மற்றும் ஆஸ்திரேலியா அழைக்கப்பட்டிருந்த G7 நிதி அமைச்சர்கள் கூட்டம் எந்த பிரச்சனையில் கவனம் செலுத்துகிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா எதுல அப்படின்னா securing critical mineral supply chains. Why did NASA announce the yearly return of the Crew 11 mission from the International Space Station? சர்வதேச விண்வெளி நிலையத்திலிருந்து Crew 11 விண்கல பயணம் முன்கூட்டியே திரும்புவதாக நாசா ஏன் அறிவிச்சாங்க அப்படின்னா ஒரு விண்வெளி வீரரை பாதித்த கடுமையான மருத்துவ கவலை காரணமாக, அதாவது ஒரு சீரியஸ் மெடிக்கல் கன்சர்ன் அஃபெக்டிங் ஒன் க்ரூ மெம்பர். ஓகேவா? ஸோ அதனாலதான் ரிட்டர்ன் வந்திருக்காங்க. உஸ்மான் கக்பஜா who retired from international cricket in January 2026 known for being dash. ஓகேவா? 2026 சர்வதேச கிரிக்கெட்ல இருந்து ஓய்வு பெற்ற உஸ்மான் கவஜா எவ்வாறு அறியப்படுகிறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆஸ்திரேலியாவோட ஃபர்ஸ்ட் முஸ்லிம் டெஸ்ட் கிரிக்கெட் வீரர். Port infrastructure and digital governance projects worth 235 crore rupees have been launched by center in which of the following states? 235 கோடி மதிப்பிலான துறைமுக உள்கட்டமைப்பு டிஜிட்டல் ஆளுமை திட்டங்கள் மத்திய அரசால் பின்வரும் எந்த மாநிலத்துல தொடங்கப்பட்டுள்ளது அப்படின்னா தமிழ்நாட்டுல. Government aims to end child marriage in India by as part of Bal Vivag Mukt Bharat campaign. Bal Vivag Mukt Bharat campaign. ஓகேவா? ஸோ அந்த பிரச்சாரத்தோட முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா குழந்தை திருமணங்களை வந்து தடுப்பது இல்லைன்னா ஒழிப்பது. எக்ஸாம்ல கேட்பாங்க பால் விவாக் முக்த் பாரத். ஓகேவா? ஸோ அந்த பிரச்சாரத்தின் மூலமாக நம்ம டார்கெட் வந்து பிக்ஸ் பண்ணியிருக்கோம். எந்த வருஷத்துக்குள்ள குழந்தை திருமணத்தை ஒழிக்கணும் அப்படின்னா 2030க்குள்ள. Which police force secured the first position in ICJS 2.0 national ranking? ICJS தேசிய தரவரிசையில முதலிடத்தை பிடித்த காவல்துறை எது அப்படின்னா உத்தரகாண்ட் காவல்துறை. Recently, an interstate wildlife exchange program has been approved between which two states to strengthen biodiversity conservation? பல்லுயிர் பாதுகாப்பை வலுப்படுத்துவதற்காக சமீபத்துல எந்த 2 மாநிலங்களுக்கு இடையிலான வனவிலங்கு பரிமாற்ற திட்டத்துக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது அப்படின்னா மத்திய பிரதேஷ் அண்ட்
அஸ்ஸாம். ஓகே. இது போகையும் இன்னும் நெறைய கொஸ்டின்ஸ் இருக்கு. ஓகே. சோ ரிமைனிங் ஒரு 200 கொஸ்டின்ஸ் இருக்கு ஜனவரில. இந்த கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் நம்ம அடுத்த கிளாஸ்ல வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். இந்த கிளாஸஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். மறக்காம லைக் பண்ணுங்க. இதுக்கு முன்னாடி நம்ம கொண்டு போன கரண்ட் அஃபேருக்கான ஒன் லைனர் ரிவிஷன் கிளாஸஸையும் பாருங்க. இதுக்கு முன்னாடி கரண்ட் அஃபேருக்கான ஒன் லைனர் கிளாஸஸும் கொண்டு போயிருக்கோம் YouTubeல. அதே மாதிரி எக்ஸ்பெக்டட் மேத்ஸ் கொஸ்டின்ஸும் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இது 2மே குரூப் டி மேத்ஸ் 2026 கூடிய பிளேலிஸ்ட்ல நான் குடுத்திருக்கேன். சோ அதுல கரெக்ட்டா பாத்துக்கோங்க. லாஸ்ட் மினிட்ல இந்த கரண்ட் அஃபேரோட ஒன் லைனர் எல்லாத்தையும் ரிவிஷன் பண்ணிக்கோங்க. மேத்ஸும் ரிவிஷன் பண்ணுங்க. சயின்ஸ பொறுத்தவரைக்கும் 101 ஷிஃப்ட்ல கேட்ட கொஸ்டின்ஸ் எல்லாத்தையுமே ரிவிஷன் பண்ணிருங்க. ஓகே. இந்த கடைசி 8 மாசத்தோட கரண்ட் அஃபேர எனக்கு எங்க இருந்து படிக்கணும்னு தெரியலங்கிற ஸ்டூடண்ட் நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல இருக்க CA கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. CA கோர்ஸோட ஃபீஸ் வந்து 999 லைஃப் டைம் வேலிடிட்டி. ஆனா குரூப் டி போற ஸ்டூடண்ட் 199 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். NTPCக்கான நோட்டிஃபிகேஷன் ஆகஸ்ட்ல ரிலீஸ் பண்றதுனால NTPC 2026க்கான செலக்ஷன் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அதனால நம்ம ஆப்ல இருக்கக்கூடிய ஆல் இன் ஒன் கோர்ஸுக்கு லாஸ்ட் வீக் ஆஃபர் அனௌன்ஸ் பண்ணியிருந்தோம். அந்த ஆஃபர்ல 3 கூப்பன் கோட்ஸ் வந்து இப்போ அவைலபிளா இருக்கு. இன்னைக்கு ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணக்கூடிய 3 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து லைஃப் டைம் வேலிடிட்டிக்கு 2499 பே பண்ண வேண்டாம். நீங்க வந்து 1999 பே பண்ணாலே லைஃப் டைம் வேலிடிட்டில ஜாயின் பண்ணிக்கலாம். இதுதான் டீமோட வாட்ஸ்அப் நம்பர். இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் ஆல் இன் ஒன்னு மெசேஜ் பண்ணுங்க. எப்போ 3 ஸ்டூடண்ட் ஜாயின் பண்றாங்களோ அப்ப இந்த ஆஃபர் வந்து க்ளோஸ் ஆகிரும். அதே மாதிரி டெஸ்ட் பேட்ச்ல குரூப் டியோட டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ற ஸ்டூடண்ட் 499 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். குரூப் டிக்கு மட்டும் கரண்ட் அஃபேர்ல ஜாயின் பண்ற ஸ்டூடண்ட் 399 பே பண்ணி நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். சரி, 199 பே பண்ணி கரண்ட் அஃபேர்ல நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். சோ இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் குரூப் டி சிஏன்னு மெசேஜ் பண்ணுங்க. லக்ஷ்மி மேக்ஸோட டெலிகிராம் சேனல் அண்ட் குரூப்லயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்லயும் லக்ஷ்மி மேக்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.